முட்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், பட்டை, கிராம்பு, சோம்பு, 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 3 பல்லு பூண்டு இடித்து வச்சுக்கணும், 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பழுத்த தக்காளி 4, குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூனு, முட்டை, தேங்காய் பேஸ்ட்டு 1 கப்பு, தேவையான அளவு உப்பு. ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டு பொரிய விட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த இடித்த பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்க போகிறோம். வெங்காயம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் 1 ஸ்பூனை போட்டு நல்லா வதக்கி விடணும். அதுக்கு பிறகு தக்காளியும் போட்டு அது கூடயே நல்லா வதக்க போகிறோம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விடணும். தக்காளியெல்லாம் அப்படியே குழஞ்சி வந்துடணும். அந்த மாதிரி நீங்கள் வதக்க விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கு பிறகு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து அது கூடயே நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கணும். பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா கொதித்து ரெடியாக இருக்கும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நீங்கள் கரண்டியில் முட்டையை பொத்து ஊற்றி வைக்கும்போது முட்டை கரைஞ்சிடாது. முட்டையை பொத்து ஊற்றின பிறகு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அவ்வளோதாங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா முட்டை கரைஞ்சிடாமல் குழம்பு ரெடியாக இருக்கும். ரெடியான குழம்புல கொஞ்சமாக மல்லி இலைகளை தூவி இறக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒன் டைம் ட்ரை பண்ணி